வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடிதார் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் டாப் மட்டும் தான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். எப்படி வந்து சுருக்கம் வராமல் ஃபிட்டிங்காக எப்படி தைக்கிறது, துணியை எப்படி மிச்சப்படுத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாட்டம் வந்து நான் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும்ன்ட்டு நான் பாட்டம் கட் பண்ணல, வெறும் டாப் மட்டும் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மெத்தேடில் கட் பண்ணி நீங்கள் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்கம் வராமல் ஃபிட்டிங்காக இருக்கும், துணியும் ஜாயிண்ட் வராது. அந்த ஜாயிண்ட் வராமல் எப்படி தைக்கிறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 44 இன்ச்சு சுடிதார். நான் சுடிதார் போட்டு அப்படியே மேலே போட்டு தான் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இன்ச்சு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு அப்படியே கம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், துணி 4 மடித்து போட்டிருக்கேன் லைனிங்கு. இப்போ அளவு சுடிதார் மேலே வச்சு கரெக்டாக பார்த்துக்குங்க, மார்க் பண்ணிவிடுங்க. கழுத்து வந்து 3 இன்ச்சு, ஷோல்ட்ரு வந்து 3.5 இன்ச்சு, மொத்தம் 6.5 இன்ச்சு. இது அவ்வளோவா தெரியலனால நான் உங்களுக்கு வாய்ஸ்லேயே நான் சொல்லிடுறேன். ஆம்போல் வந்து 7.5 இன்ச்சு இருந்தது. இது நீங்கள் துணியில் மார்க் பண்ணாலும் அப்புறம் எடுத்த வாட்டியும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஆம்போல் வந்து 7.5 இருந்தது. ஏன்னா நம்ம துணியில் வந்து இழுத்து வைக்காமல் விட்டால் கொஞ்சம் கம்மியாகவும் போகும், ரொம்ப இழுத்து வச்சாலும் ரொம்ப அகலமாகவும் போயிடும். இப்போ அந்த ஜாயிண்ட் வருது பார்த்திங்களா, பா வச்சு சைடு தைப்போம், அது வரைக்கும் நீங்கள் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. துணி கரெக்டாக அயன் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அயன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணி மேலே போட்டு கட் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே வேலை மிச்சமாக ஒவ்வொன்றா அளந்து பார்த்துட்டு இருக்கிறத விட, இது இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி இப்போ வந்து சுற்றளவு வந்து 11, இடுப்பு பகுதி பார்த்திங்கன்னா 10, கீழே சீட் சுற்றளவு பார்த்திங்கன்னா 12. ஒவ்வொரு இன்ச்சு நீங்கள் குறைச்சிக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக வரும். இப்போ முன்கழுத்து வந்து 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்து அகலம் வந்து 3 இன்ச்சு. இப்போ ஷோல்ட்ரு வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இருக்கும், ஆம்போல் வந்து 7.5 இருக்குது. இப்போ இந்த டார்க்காக இருக்கிற மார்க் மட்டும் எடுத்துங்க. அந்த பக்கம் ஒரு கோடு போட்டது கணக்கு எடுத்துக்காதீங்க. அது கொஞ்சம் நம்ம அங்கேருந்து அளந்து பார்த்துட்டு வரணும். 6.5 நம்ம முன்ன பின்ன வச்சுட்டா அங்கே கீழே வந்து 6 கூட வரும். இப்போ 7 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு சைடு 11 இன்ச்சு, தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு அது வந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஆம்போல் வலை வந்து 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ அளவு சுடிதார் வச்சு கூட நீங்கள் ஒரு தடவை அளந்து பார்த்துக்குங்க, கரெக்டாக வரும். இந்த மாதிரி அளவு பார்த்து நம்ம ஒவ்வொன்றும் வந்து அளவு எடுத்து நம்ம பண்ணுறத விட இந்த துணியை வச்சு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது வரைக்கும் இடுப்பு சீட்டு சுற்றளவு வரைக்கும் நாம் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து 12 இன்ச்சு இருக்குது. இந்த இடுப்புக்கிட்ட 10 இன்ச்சு இருக்குது. மேலே சுற்றளவு பாடி சுற்றளவு வந்து 11. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா துணி 1.5 இன்ச்சு விட்டுக்குங்க. இப்போ கீழ் பாட்டம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு வச்சுருக்கேன். அதிலிருந்து நேராக அந்த இடுப்பு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும், ஒரு 3/4 இன்ச்சுக்கு. இப்போ நம்ம மேலேருந்து இந்த இடுப்பு வரைக்கும் 1.5 இன்ச்சு விட்டுருப்போம். அதிலிருந்து கீழே பாட்டம் வரைக்கும் 3/4 இன்ச்சு தான் விடணும். அப்போ தான் நம்ம வந்து தைக்கும்போது சைடு ஜாயிண்ட்டு பா மாதிரி தைப்போம், அது கரெக்டாக வரும். நம்ம அதிகமாக துணி விட்டால் அந்த பா மாதிரி தைக்கிறது அவ்வளோ மடிக்கிறது அழகாக வராது. அதனால் நீங்கள் கரெக்டாக பாருங்கள், அது வரைக்கும் தான் 1.5 இன்ச்சு இருக்கணும், அதுக்கு மேலே 3/4 இன்ச்சு இருக்கணும். இப்போ நம்ம லைனிங் வெட்டி எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஷேப் கொடுத்து தைக்கும்போது உங்களுக்கு சுடிதார் ஃபிட்டிங்காக வரும். ஷோல்ட்ரு 6.5 இன்ச்சும் ஆம்போல் 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு 1க்கு 2 தடவை எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, அங்கங்கே நாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம தைக்கும்போது அந்த இடுப்புக்கிட்ட வந்து டைட் கொடுக்குறதுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரு பெரிய ஊசி, காடா ஊசி எடுத்து அந்தந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்போலேருந்து ஒரு 3 இன்ச்சு இறக்கிட்டு அங்கேருந்து ஷோல்டருக்கு நேராக ஒரு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா முதுகு பக்கம், அதை தான் உங்களுக்கு இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து இடுப்பு பாருங்கள், சீட் சுற்றளவுலேருந்து ஒரு 3 இன்ச்சும் ஆம்போல்லேருந்து ஒரு 3 இன்ச்சும் இறக்கிட்டிங்கன்னா அந்த நடு சென்டரில் இருக்கிறது தான் அந்த இடுப்பு பகுதி. சுடிதார் வந்து என்ன தான் நீங்கள் வளைச்சி கட் பண்ணி தைச்சாலும் அந்த வந்து பின்னாடி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பின்னாடி துணியில் வந்து இந்த மாதிரி ஒரு டாட் பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சுடிதார் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். அது ஒரு 3/4 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் இருக்கிற இடக்கும் மடித்து போட்டுக்குங்க. அந்த உள்ள தையல் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மார்க் வரைக்கும் நீங்கள் துணியை மடித்து நடு சென்டரில் இப்படி ஒரு கீறி விட்டுட்டிங்கன்னா ஒரு கோடு விழும். பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு நேராக இருக்கும். அந்த இடம் தான் நம்ம டாட் பிடிக்கிற இடம். அதை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஆம்போல் கீழே ஒரு 3 இன்ச்சும்
சீட்டு சுற்றளவு அது கீழே 12 இன்ச்சு கொடுத்துருக்கோம், சைடாக கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணும்போது அந்த நடு சென்டரில் இருக்கிறது தான் உங்களுக்கு அந்த டாட் பிடிக்கிற இடம். இந்த சுடிதாருக்கு இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சி தைச்சி பாருங்கள். அப்போ வந்து ஃபிட்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த துணி 2ஆக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஒன்று முன்னாடி இருக்கிற பீஸு, இப்போ இன்னொன்று பேக் சைடு பீஸு. இப்போல்லாம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ முன்கை குடஞ்சி கொஞ்சம் 1/2 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சிங்கனாலே போதும். நம்ம 1.5 இன்ச்சு வச்சோம் பின் கைக்கு, இப்போ முன் கைக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த லைனிங் மெயின் துணி வந்து போட்டுக்கலாம். இப்போ அது நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்குது. இந்த டிசைன் மாறாமல் இருக்கிறதுக்கு நடு சென்டரில் மடித்து ஒரு நாச்சு போட்டுக்குங்க. அதே போல் லைனிங் துணியும் ஒரு நாச்சு போட்டுக்குங்க. 2 வந்து மேலே இப்படி வச்சு நம்ம நேராக ஒரு தையல் விட்டுட்டு தைக்கும்போது துணி நகராமல் இருக்கும். அந்த டிசைன் வந்து சைடாக போகாமல் இருக்கும். நம்ம அப்படியே தைக்கும்போது என்ன ஆகுன்னா, தைச்ச வாட்டி பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து தனியாக சைடாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 2 துணியுமே நாச்சு பண்ணிட்டீங்கன்னா நேர் பீஸு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த நாச்சு போட்டுட்டு இப்படி தைச்சி திருப்பும்போது அந்த டிசைன் நேராக வரும். இப்போ வந்து மெயின் துணி போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் சைடு கட் பண்ணுறது பார்க்கலாம். பேக் சைடு கட் பண்ணுறது துணி எப்படி மிச்சப்படுத்துறதுங்கன்னு பார்க்கலாம். கைக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இந்த சுடிதாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேக் சைடு பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதை அப்படியே டபுளாக போட்டு நம்ம வெட்டாமல் அது கொஞ்சம் இந்த லைனிங் துணி அளவுக்கு மடித்து போட்டுக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி எக்ஸ்ட்ராவாக நிறையா கிடைக்கும். அதை வந்து கைக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே டபுளாக போட்டு பாருங்கள், லைனிங் அளவுக்கு மட்டும் அந்த துணியை மடித்து எடுத்துக்கினே உங்களுக்கு எவ்வளோ துணி மிச்சமாகுது. நாம் என்ன பண்ணுவோன்னா, பிகினர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா 2ஆக மடித்து அப்படியே தைச்சிருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கைக்கு வந்து ஜாயிண்ட் வரும். அது தேவையே இல்லை. இந்த அளவுக்கு துணி இருக்கும். நாம் வந்து அந்த லைனிங் வெட்டி இருக்கோம், ஏற்கனவே லைனிங் வெட்டி இருக்கிறதுனால அதை வச்சு நீங்கள் இந்த மெயின் துணியில் வந்து அளவோடு நம்ம கட் பண்ணிக்கிட்டால் இந்த இவ்வளோ துணி பாருங்கள் நமக்கு கிடைக்கிது. இப்போ இது கைக்கு கட் பண்ணிக்கலாம். கைக்கு அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து 3/4 கை தான், இது 9 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். 9 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது நடுக்கை சுற்றளவு பார்த்திங்கன்னா இதில் வந்து 8.5 வரும். 8.5ல் வந்து கீழ்கை சுற்றளவு பார்த்திங்கன்னா நான் 4 வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நடுக்கை சுற்றளவு எவ்வளவோ அதில் பாதி வந்து கீழ்கை இறக்கம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும்ன்ட்டு. இப்போ 9 இன்ச்சு தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன். மொத்தம் 10 இன்ச்சு. இப்போ கீழ்கை அளவு வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு சுடிதார் வந்து எடுத்து கூட நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அந்த நடுக்கை அளவு என்னவோ அதை நீங்கள் அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக நீங்கள் வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வளைவு கொடுக்கும்போது ஆம்கோல் வளைவு பார்த்திங்கன்னா 9.5 வரும். நடுக்கையிலேருந்து ஆம்கோல் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தான் வித்தியாசம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா அளந்து பார்த்திங்கன்னா தெரியும் 8.5 வருது. அதை தான் நாங்கள் 2ஆக பிரித்து கீழ்கை வளைவுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம 8.5 வச்சுட்டோம். அதில் பாதி தான் கீழ்கை அளவு. இப்படி கிராஸாக கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, 4 இன்ச்சு வச்சுருக்கு. இது நீங்கள் குழப்பமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஆம்போல் சுற்றளவு பார்த்திங்கன்னா 9.5 வருது. அந்த 9.5 ஆம்போல் சுற்றளவாக நாம் வந்து அப்படி வளைச்ச மாதிரி நாம் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 4 இன்ச்சு நம்ம தள்ளி வைக்கும்போது அந்த 9.5 இன்ச்சும் கரெக்டாக உட்காரணும். அந்த நடுக்கை சுற்றளவும் 8.5 இன்ச்சு அங்கே வரும்போது ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும் தைச்சி போட்ட வாட்டி. அதுதான் நாம் இப்படி அளந்து எடுத்துக்கிறது. நடுக்கை அளவு அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்போது தான் நாம் 9.5 இன்ச்சு அந்த இடம் வரும்போது 2மே கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இது 2ம் அளந்து பார்க்குறது. இல்லை நீங்கள் வந்து கை மட்டும் அப்படியே போட்டு மார்க் பண்ணுறதா இருந்தாலும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ உள்கை அளவு வந்து 3/4 இன்ச்சு வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு வளைவு கொடுத்து அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு, அதை நம்ம தையல் தான் போட போகிறோம். 1 இன்ச்சு, ஏன்னா 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு மறுபடியும் 1/2 இன்ச்சு மடிக்கணும். கீழ்கை அளவு வந்து சுற்றளவு வந்து 7, தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு விட்டுட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு விஷயந்தான். நீங்கள் சுடிதார் வந்து அந்த நடு சென்டரில் ஒரு டாட் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் சூப்பராக வரும். அந்த ஒவ்வொரு பாடி சுற்றளவு 11, இடுப்பு சுற்றளவு 10, சீட் சுற்றளவு 12, கீழ் பாட்டம் 13, இப்படி ஒவ்வொரு இன்ச்சு பாருங்கள் அதிகமாகும். அந்த அதிகமாகும் போது இடுப்பு மட்டும்தான் 10 வரும். அந்த மாதிரி கட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு ஃபிட்டிங் சூப்பராக வரும். இந்த மெத்தடில் சுடிதார் கட் பண்ணி தைச்சி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான்
பதில் சொல்கிறேன். அடுத்தது ஃபேண்ட்டு கட்டிங்கோட பார்க்கலாம். பாய்.